ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனல்லேருந்து பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒவ்வொரு HVAC இன்ஜினியர்ஸும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டி மேனேஜரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ரூமுக்கும், அது ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும், அதுக்கு எவ்வளோ வென்டிலேஷன் தேவை அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏர் குவாலிட்டி எவ்வளோ முக்கியன்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So, how much ventilation is required for a room to improve indoor air quality? அதாவது இன்டோர் ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வென்டிலேஷன் தேவைப்படும், அது ஆஃபீஸில் இருக்கிற ரூமாக இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிற ரூமாக இருக்கலாம் அப்படின்றது தான் ஒவ்வொரு HVAC இன்ஜினியர்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்டோர் ஏர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது பில்டிங் இன்சைட் மட்டும் இல்லாமல் பில்டிங் அவுட் சைடில் இருக்கிற ஏர் குவாலிட்டியும் தான் அது ரெஃபர் பண்ணுது. இந்த ஏர் குவாலிட்டி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியும் கம்ஃபர்ட்டும் ஆக்குமெண்ட்ஸ் உள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்க மனுஷங்க, அவங்க அதாவது எம்ப்ளாயீஸ்னு சொல்லலாம், ஆஃபீஸில் வீட்டில் இருக்கிற மனுஷன், இவங்களுடைய ஹெல்த்தையும் கம்ஃபர்ட்டையும் எந்த அளவுக்கும் பாதிக்கக்கூடாது. ஸோ அது பாதிக்காத அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணுறது தான் இந்த இன்டோர் ஏர் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்டோர் ஏர் குவாலிட்டி இன்னும் நம்ம பெட்டராக வைக்கணும்னா அவுட்டோர் ஏருக்கு எவ்வளோ அவுட்டோர் ஏர் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பில்டிங்குள்ளே எத்தனை வரமோ அவ்வளோக்கு இது பொல்யூட்டை கண்ட்ரோல் பண்ணணும், டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணணும், ஹியூமிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும், அப்புறம் ஆர்டர்ஸும் கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்தது நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டேர்ம் எதுனா ஏர் சேஞ்ச் ரேட். இது எல்லா HVAC இன்ஜினியர்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது பார்த்திங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ரேட் அட் விச் அவுட்டோர் ஏர் ரீப்ளேசஸ் இன்டோர் ஏர் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் தி ஏர் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ எவ்வளோ வெளியில் இருக்கிற காற்று உள்ளே இருக்கிற காற்றை ரீப்ளேஸ் பண்ணதோ அதுக்கு பேர் தான் ஏர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது இந்த ஆஸ்ட்ரேன்னு ஒன்று இருக்குது. அது எல்லா HVAC இன்ஜினியர்ஸும் மேனேஜர்ஸும் இது முக்கியமாக பைபிள் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, டிக்ஷனரி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க ஒரு ரெஃபரன்ஸ் HVACயில் எது ரிலேட்டடான நம்மளுக்கு டவுட் வந்தாலும் இதில் போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதில் என்ன ஸ்டாண்டர்ட், அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வென்டிலேஷன் அண்ட் அக்செப்டபிள் இன்டோர் ஏர் குவாலிட்டி இன் ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ்க்கும் அதேமாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஏர் சேஞ்ச் ரேட்டை பற்றி கிளியராக போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் என்னென்னா 62.2ல் 2016 அது வெளியிட்டிருக்காங்க. அது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஹோம்ஸ் ரிசீவ் 0.35 ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் பட் நாட் லெஸ் தென் 15 cubic feet ஆஃப் ஏர் பெர் மினிட் பெர் பர்சன். ஒரு ஆளுக்கு 0.35 ஏர் சேஞ்சஸ் ஒரு ஹவருக்கு இருக்கணுமா. ஏர் சேஞ்சஸ் நடந்தால் தான் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஏர் சேஞ்சுனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஏர் சேஞ்சுனா ஒன்றும் இல்லைங்க. ஏர் சேஞ்ச் இஸ் ஹவு மெனி டைம்ஸ் த ஏர் என்டர்ஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் எ ரூம் ஃப்ரம் தி HVAC சிஸ்டம் இன் 1 hour. அதாவது 1 hourல எவ்வளோ முறை ஏர் என்ட்ரு ஆகி ஒரு ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகி எக்ஸிட் ஆகுது அப்படின்றது சொல்கிறது தான் இந்த ஏர் சேஞ்சு அப்படின்றது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர் சேஞ்சஸ் ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம், ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் அப்படின்றது ஒரு ஃபார்முலா இருக்குது. அது ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா CFM × 60 minutes டிவைட் பை வால்யூம் ஆஃப் ரூம். CFMன்றது கியூபிக் ஃபீட் பெர் மினிட் தான் நம்ம CFMனு சொல்கிறோம். அதாவது ஏர் ஃப்ளோவை எவ்வளோ கியூபிக் ஃபீட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம மெஷர் பண்ண முடியும். அதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம CFM கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது வேல்யூம் ஆஃப் தி ரூம் லென்த்து, வித்து, ஹைட், இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வேல்யூம் கிடச்சிடும். ஸோ இன்ட்டு 60 minutes போட்டிங்கன்னா பெர் ஹவருக்கு CFM × 60 minutes போட்டிங்கன்னா பெர் ஹவருக்கான அந்த ஏர் சேஞ்சஸ் நம்ம தெரிஞ்சிடும். அது டிவைட் பை வேல்யூம் ஆஃப் தி ரூம் போட்டிங்கன்னா நம்ம ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் அதாவது CFH கியூபிக் ஃபீட் பெர் ஹவர் நம்ம கண்டுபிடிச்ச முடியும். ஸோ இதுதாங்க டிப்பிக்கல் ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் டேபிள். அதாவது ஆஸ்ட்ரேலியாவில் கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் தாங்க இது. அதாவது ரெசிடென்ஷியல் பில்டிங்கு இல்லை கமர்ஷியலு இல்லை ரெஸ்டாரண்ட்டு இல்லை பப்ளிக் பில்டிங், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வென்டிலேஷன் எவ்வளோ, அதாவது ஏர் சேஞ்சஸ் எவ்வளோன்றதை தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபேனை இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லையோன்றதை பார்த்துக்க முடியும். சரி, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் ஏற்கனவே ஃபார்முலா பார்த்தீங்க. அதை வச்சு நீங்கள் ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவரை நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? CFM மெஷர் பண்ணுறீங்க. இந்த ஃபார்முலா பிரகாரம் ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் ஈக்குவல் டு 300 CFMனு வச்சிங்க. இன்ட்டு 60 minutes டிவைட் பை லென்த்து, வித்து, ஹைட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 7.5 வருதுன்னு வச்சிங்க. அது சப்போஸ் ஒரு ஆஃபீஸ் ரூமாக இருக்குன்னு வச்சிங்களேன், 7.5 வருது. ஏர் சேஞ்சஸ் எவ்வளோ நடக்குது அந்த ரூமில் அப்படின்னா 7.5 நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்க. அது இப்போ அந்த டேப்லெட் காலத்தில் போய் பார்க்குறீங்க. அதாவது இந்த டேபிளில், அந்த டேபிளில் ஆஃபீஸ் ரூமுக்கு என்ன போட்டிருக்கு, 6 to 8 போட்டிருக்கு. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பிஸ்னஸ் ஆஃபீஸில் 6 to 8 ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர். அதுதான் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்போ இருக்குன்னு அர்த்தம். நம்ம 7.5 ஏற்கனவே இருக்கிற காற்று போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்றதால விட்டுடலாம். சப்போஸ் இது அதிகமாக இருக்குது, கான்ஃபரன்ஸ் ரூமாக இருக்குன்னா 8 to 12 தேவைப்படும். அப்போ 8 to 12 அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வென்டிலேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது நார்மல் டிஜியாக இருக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ரூமாக இருக்கலாம், இல்லை சப்ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ரூமாவது இருக்கட்டும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் CFM மெஷர் பண்ணி கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வென்டிலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம்.
சரி, நமக்கு வந்து இப்போது ஏர் ஃப்ளோவை கண்டுபிடிக்க முடியல, சிஎஃப்எம் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். சிஎஃப்எம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ரூம் இன்ட்டு ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் பை 60 மினிட்ஸ். அப்போ தான் இந்த ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் டேபிள் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அந்த டேபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த டேபிள் பார்த்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் சிஎஃப்எம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூம் ஆஃப் தி ரூம் நமக்கு கண்டிப்பாக மெஷர் பண்ணிக்கலாம், லென்த்து, பெத்து, ஹைட்டு. ஸோ இன்ட்டு ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் அந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்கோ, எந்த ரூமுக்கு என்ன ஏர் சேஞ்சஸ் தேவை அப்படின்றத நம்ம அந்த டேபிள்லேருந்து எடுத்து அதில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பை 60 மினிட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் சிஎஃப்எம் கிடச்சிடும். ஸோ ஒரு வென் டிசைனிங் ஆர் பேலன்சிங் ஏ சிஸ்டம் ரெக்கவரிங் அடிஷ்னல் ஏர் ஃப்ளோ, எங்கெல்லாம் அடிஷ்னல் ஏர் ஃப்ளோ தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஃபேன் ஆப்ரேஷன் நடந்துக்கினே இருக்கணும். அதில் ஆக்குபேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கேல்குலேஷன் நீங்கள் திருப்பி வந்து அடிக்கடி நீங்கள் போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு ரூம் வந்து நீங்கள் வந்து வென்டிலேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்ற ஒரு இன்ஜினியர்ஸ்க்கு சொல்கிறேன், நார்மலாக HVAC இன்ஜினியர்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து உங்களுக்கு மனப்பாடம் ஆகும், எந்தெந்த ரூமுக்கு எவ்வளோ தேவை ஏர் வென்டிலேஷனு. ஸோ நார்மலாக நம்ம மெயின்டெனன்ஸ் ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரூமு, டிஜி ரூமு, ட்ரான்ஸ்ஃபார் ரூமு, இல்லை சப்ஸ்டேஷன், இது மாதிரி ரூமுக்கெல்லாம் வந்து வென்டிலேஷன் கரெக்டாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதை வந்து போட்டு பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வரவேற்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்குள்ளே கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் நாலேஜை இது ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே. நன்றி, வணக்கம்.